ஒரு அடர்ந்த பச்சை காட்டில் மகி, பட்டு, சுக்கி, லைலு என்ற 4 வீரமான பெண் பிள்ளைகள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் நால்வரும் சிறு வயதிலிருந்தே தைரியமும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள். காட்டில் உள்ள மரங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் அவர்களுக்கு நண்பர்களே. ஒரு நாள் அவர்கள் காட்டின் உள்ளே சென்று பழங்கள் சேகரிக்க முடிவு செய்தனர். சிரித்துப் பேசிக்கொண்டே நடந்து சென்ற அவர்கள் திடீரென்று ஒரு பெரிய சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. அக்கர்ர் என்ற சத்தம் முழு காட்டையும் அதிரலைத்தது. நால்வரும் பயந்து ஒருவரையொருவர் பார்த்தார்கள். அவர்கள் திரும்பி பார்க்கும் முன்பே பெரிய சிங்கம் அவர்கள் முன்னால் நின்றது. அதன் கண்கள் தீ போல ஜொலித்தன. மகி மெதுவாக சொன்னாள், பயப்படாதீங்க, நம்ம புத்திசாலித்தனமா தப்பிக்கலாம். பட்டு அருகிலிருந்த மரங்களை கவனித்தாள். அந்த பெரிய மரத்துக்கு மேலே ஏறலாம். சுக்கி தரையில் கிடந்த கற்களையும் குச்சிகளையும் பார்த்து, நாம சத்தம் பண்ணி வேற பக்கம் கவனம் திருப்பலாம் என்றாள். லைலு உடனே தன் துணியை ஒரு குச்சியில் கட்டி அசைத்தாள். மகி, பட்டு இருவரும் கற்களை என்ன மகி, பட்டு இருவரு கற்களை எதிர் திசையில் எறிந்தார்கள். டாக் என்ற சத்தம் கேட்டதும் சிங்கம் அந்த பக்கம் திரும்பியது. சுக்கி, லைலு மரத்தின் மீது வேகமாக ஏறினார். சிங்கம் ஏமாந்ததை உணர்ந்து மீண்டும் திரும்பியது. ஆனால் நால்வரும் ஏற்கனவே மரத்தின் மேலே பாதுகாப்பாக இருந்தனர். சற்று நேரம் கர்ஜித்த சிங்கம் பிறகு மெதுவாக காட்டின் உள்ளே சென்றுவிட்டது. அவர்கள் அனைவரும் நிம்மதியாக சுவாசித்தார்கள். ஒற்றுமை இருந்தா எதையும் ஜெயிக்கலாம் என்று மகி சொன்னாள். பயம் வந்தாலும் புத்தி வேலை செய்யணும் என்று பட்டு சிரித்தாள். அன்று முதல் தைரியம், புத்திசாலித்தனம் = வெற்றி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள். தைரியமும் ஒன்றுபட்ட செயல்பாடும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம்.